வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டு வரேன். போன வாரம் மழைக்காலங்களில் வரக்கூடிய என்னென்ன நோய்கள், அதுக்கு என்னென்ன அந்த ஜுரம், இருமல், சளிக்கு எப்படிப்பட்ட மருந்தை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு உயரிய ஒரு பிரின்சிபிளில் இந்த நாட்களை தான் நம்ம அதிகமாக கடைபிடிச்சு ஆகணும். ஏன்னா நோய் வந்த பின்பு அதுக்காக நம்ம கவலைப்படுறதை விட நோய் வருவதற்கு முன்பே அதை வருமுன் நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியாகவே வாழலாம் இல்லையா? ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் வருமுன் காப்போம் அப்படிங்கிற விதியில் எப்படி நம்ம நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்முடைய இந்த நாட்களில் நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்ம அதிகரிச்சுக்கணும். ஸோ இந்த வாரம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு புதினா ஹெர்பல் டீயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலங்களில் இது எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் டீயாகவே காணப்படும். எப்பவுமே மழை காலங்களில் நமக்கு அதிகமாக சூடாகவே நம்ம சாப்பிடணும் ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டீயை நம்ம இந்த காலங்களில் நம்ம அதிகமாக சாப்பிட்டு வர்றது நல்லது. எதுக்காக இந்த புதினா ஹெர்பல் டீயை நான் அறிமுகப்படுத்தலாம்னு விரும்புகிறேன்னா, இந்த புதினா நம்முடைய ஒரு முக்கியமான உணவில் எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு உணவுனே சொல்லலாம். மழைக்காலங்களில் நம்முடைய உடம்பில் எப்போவுமே கபம் தான் அதிகமாக காணப்படும். வாதம், பித்தம், கபம், இது இந்த 3 நாளையும் பிணைக்கப்பட்டதான் நம்முடைய உடம்பு. மழைக்காலங்களில் அதிகமாக காணப்படுறது வாதம், பித்தம், கபம் தான் அதிகமாக காணப்படும். அதே போல் வெயில் காலம் பித்தம் அதிகமாக காணப்படும். இந்த கபத்தை குறைக்கக்கூடிய சக்தி உள்ள உணவுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு வர்றது புதினா வருது. புதினா, லெமன், இது ரெண்டுலேயுமே ஒரு மிக சிறந்த விட்டமின்ஸும் அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இதில் காணப்படுது. இதோடு நம்ம தேன் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக சிறந்த மழைக்காலத்துக்கு தேவையான ஒரு ஹெர்பல் டீ தான் இது. இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கூடவே நமக்கு தேவையான விட்டமின்ஸு அண்டு கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இந்த நாட்கள் நமக்கு தேவைப்படும். அதே போல் நம்முடைய மென்டல் திங்கிங்கும் இந்த நாட்களில் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் மற்ற நாட்களை விட இந்த மழைக்காலங்களில் காலையில் எழுந்திக்கிறது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது காரணம் சீசன் ஒரு சைடு இருந்தாலும் நம்முடைய மென்டலி நமக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும் இந்த நாட்களில் தான். இந்த டிப்ரெஷன் போகிறதுக்காகவும் நான் புதினாவை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். புதினாவில் உள்ள அரோமேட்டிக் ஒரு மிக சிறந்த ஒரு மூடு எரிவிட்டராக பயன்படும். புதினாவோட எசென்ஷியல் ஆயிலை நம்ம பெட்ரூமில் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே போல் புதினாவுடைய அரோமேட்டிக் அந்த ஸ்மெல்லுக்கு வீட்டுக்குள்ளே கொசு வராது. இது ஒரு மிக சிறந்த கொசுவையும் கொள்ளக்கூடிய, அதே நேரத்தில் நமக்கு இம்யூனிட்டியும் கொடுக்கக்கூடிய, அதே போல் ஒரு மிக சிறந்த ஒரு ரெஃப்ரெஷை கொடுக்கக்கூடியது தான் இந்த புதினா. இந்த புதினா ஹெர்பல் டீயை நம்ம எப்படி செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதினா ஹெர்பல் டீ செய்ய தேவையான பொருட்கள்: புதினா இலைகள், எலுமிச்சை, பட்டை, டீ தூள், பனஞ்சர்க்கரை. புதினா ஹெர்பல் டீ செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்க, நம்ம எல்லோருடைய தமிழ்நாட்டில் அனைவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சமையல் ஐட்டங்கள் தான். ஸோ தேடி எங்கேயும் வெளியில் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த காலங்களில், இந்த மழை காலங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நாட்களில் நம்ம அதிகமாக நம்ம இம்யூனிட்டியை நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹெர்பல் டீயை நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இந்த மழைக்காலங்களில் மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டிருக்கு, அடிக்கடி நாங்கள் சிக்காயிட்டு இருக்கிறவங்கிற எல்லாருமே இதை அதிகமாக உபயோகப்படுத்தலாம். மழைக்காலங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன, வெயில் காலங்களில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன, குளிர்காலங்களில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன, நம்ம நிறைய எபிசோட் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய முக்கியமான நோய்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். புதினா இந்த காலங்களில் அனைவருமே தினம் சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான உணவு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா புதினாவில் உள்ள அந்த கால்சியமும் பாஸ்பரஸும் நமக்கு தேவையான எனர்ஜி எப்பவும் கொடுக்கக்கூடியது. அதே போல் லெமனில் உள்ள விட்டமின் சி நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. இதில் உள்ள அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு லெமனில் உள்ள விட்டமின் சி மிக மிக முக்கியமான ஒரு உந்துகோலாக பயன்படும். இது நோய் எதிர்ப்பு சக்திக்காக மாத்திரம் இல்லாமல் சில பேருக்கு எப்போவுமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இதுன்னு சொல்லலாம். அதே போல் டிப்ரெஷன், எப்போவுமே மைண்ட் அளவில் எதையாவது கவலைப்பட்டுக்கிட்டு டிப்ரெஷனாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு மூடு எலிவேட்டராக இந்த புதினாவும் இந்த லெமனும் கலந்த இந்த டீ ரொம்ப உபயோகமாக காணப்படும். அதே போல் இது ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் நிரூபிக்கப்பட்டிருக்கு. லெமனை பற்றி ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருக்கோம். நிறைய விட்டமின் சி, ஆன்டாக்சிடென்ட் எந்த உணவுப் பொருள் அதிகமாக காணப்படுதோ அந்த பொருள்
கேன்சருக்கு அகென்ஸ்டாக வேலை போகும். கேன்சருடைய செல்ஸை வந்து கொல்லக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படுது. ஒரு மருத்துவ தகவல் அவங்க சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த வருடம் நோபல் பிரைஸ் வாங்கினதில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் வந்து எதுக்கு வாங்கியிருக்காருன்னா, புற்றுநோய்க்கான காரணங்கள் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா, ஆனால் அதற்கான காரணத்தை சொன்னதுனால தான் அதற்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, புற்றுநோய் கிருமி அதிகமான ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல புற்றுநோய் கிருமி வந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. அது வந்து ஒரு ஆனோரோபிக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிகமான ஆக்சிஜன் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புற்றுநோய் வரதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. புற்றுநோய் வராது. அதுதான் அதனுடைய ரிசல்ட்டோட முடிவுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு அறிவியல் படைப்பு. இதில் வந்து நம்ம ஆக்சிஜன் அதிகமாக காணப்படுற பிளான்ட்டில் புதினா நம்பர் 1 வருது. ஸோ ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே போல் கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய சக்தியும் புதினால அதிகமாக காணப்படுது பார்த்துருக்கோம். அதே போல் இதுக்கு நம்ம வந்து எப்படின்னா பிளாக் டீ ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி டீமாக ரெடி பண்ணி இது எதுவுமே நம்ம அடுப்புக்கு கொண்டு போகிறதில்ல. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணீர் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வீட்டில் டீ ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதே போல் உங்களுக்கு எந்த பிராண்டு டீ பிடிக்குமோ அந்த பிராண்டை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இதில் நம்ம என்னென்ன டீக்கு தேவையான இதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் புதினாவில் வந்து முக்கியமாக கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல் நமக்கு உடம்புக்கு தேவையான சில முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. காப்பர், அதே போல் சின்ன சின்ன மினரல்ஸு, இது எல்லாமே வந்து மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான ஒரு மினரல்ஸு. இது அதிகமாக காணப்படுதும் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஃபேமிலியில் உள்ள பிளான்ட்ஸ்லுமே அதிகமாக காணப்படுது. காப்பருடைய டிஃபிஷியன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த உடம்புலலாம் லீகோடர்மா பார்த்துருப்பீங்க இல்லையா, வெண்குஷ்டம், அதெல்லாம் வந்து காப்பர் டிஃபிஷியன்ஸ்னால் வரக்கூடிய சில நோய்கள் தான். ஸோ அதுக்கெலாம் ஒரு மிக சிறந்த மருந்து இந்த புதினாவாக இருக்கும். ஸோ அதே புதினாவை வந்து அடுப்பு கொண்டு போகாமல் இந்த மாதிரி உபயோகப்படுத்தும் போது நமக்கு 100% நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இதை போட்டாச்சு, புதினா போட்டாச்சு. இது கூடயே நமக்கு தேவையான லெமனை விட்டுக்கலாம். ஸோ இல்லை விட்டமின் சி, இதில் உள்ள அயன், ஸோ 2 சேரும்போது நமக்கு வந்து ஆன்டாக்சிடென்ட்டும் கிடைக்கி, அதே போல் விட்டமின் சி கலந்த ஒரு ஆன்டாக்சிடென்ட். இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டை போடுறோம். பெண்களுக்கு தேவையான மூலிகைகளில் பட்டை மிக மிக முக்கியமான ஒரு பிளான்ட்டை நம்ம நிறைய எபிசோட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறக்கூடிய சக்தியும் பட்டையை காணப்படுது. அதே போல் சில பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து வலியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எண்டோமெட்ரோசிஸ்லேயும் வலி அதிகமாக காணப்படும். அதே போல் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வலி அதிகமாக காணப்படும். அதே போல் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதுக்கும் அதிகமாக வலி காணப்படும். இது 3க்குமே ஒரு மிக சிறந்த ஒரு உணவாகி மருந்து, ஒரு மருந்தாகி உணவு பட்டை. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வரக்கூடிய மாதவிலக்கு நாட்களில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 நாளும் வெறும் வயிற்றில் நீங்கள் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த பட்டையை மட்டும் வேக வச்சு அந்த தண்ணீரை ஒரு 10 ml அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே உங்களுடைய வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளோவும் ரொம்ப ஈஸியாக காணப்படும். அதே போல் ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன், பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாலே சில பெண்களுக்கு தலைவலி, உடம்பு கொஞ்சம் ஒபிசிட்டியாக காணப்படுது, கை கால் ரொம்ப அசதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து இந்த பட்டையில் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பட்டை வந்து அதை வெறும் டிகாஷன் மாதிரி எடுத்து நீங்கள் சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த டிகாஷன் இன்னொன்று ஒரு முக்கியமானது சொல்லலாம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால சில ஆண்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 40 வயதை தாண்டிய முக்கியம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் ஜாயிண்ட்டில் வலியே இருக்காது, நீ ஜாயிண்ட்டில் பெயினே இருக்காது, ஆனால் ஸ்மால் ஜாயிண்ட்டில் மட்டும் பெயின் இருக்கும். மார்னிங் எந்திக்க முடியாது, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக காணப்படும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து எப்பவும் பாடி பெயின் அதிகமாக காணப்படும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். வெயில் வர வர தான் அவங்களால இந்த மூவ்மெண்ட்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஆட்டோமியூன் டிசார்டரில் அந்த ரொமாட்டிசம் ஃபஸ்ட்டு வர்றது ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படி சொல்லலாம். செகண்ட் ஒன்று வந்து டயபெட்டிக் இஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோமியூன் டிசார்டர். ஹை ப்ரெஷர் இஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோமியூன் டிசார்டர். இதுக்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருந்து இந்த டிகாஷன், இந்த டீன்னு சொல்லலாம். ஸோ மழைக்காலத்துக்கு மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்திக்காக மட்டும் இல்லாமல் ஆட்டோ இம்யூனியோ டிசார்டர், நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்குள்ளே ஸ்பாயில் ஆகி வர்றதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. ஸோ புதினா லீவ்ஸ் போட்டிருக்கோம், பட்டை போட்டிருக்கோம், லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். இது கூட நம்முடைய பாம் சுகரை போட்டிருக்கோம், நம்முடைய பாரம்பரிய சுகர். நம்முடைய எல்லா உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியிலையும் நம்ம இந்த இனிப்பு சுவை தான் பயன்படுத்திட்டு வரோம்.
இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சில பேருக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் தேனும் உபயோகப்படுத்திட்டு வரலாம். இது ஒரு டீஸ்பூன் போடுறோம். இப்போ இந்த சூடான டீயை நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடுறோம். இனிமேல் நம்ம எந்த ஃபில்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். இதை இப்படியே நீங்கள் மெதுவாக என்ஜாய் பண்ணி நம்ம குடிக்க தான் போகிறோம். புதினா ஹெர்பல் டீ ரெடியாக இருக்குது. புதினா ஹெர்பல் டீ மிக எளிதான ஒரு முறைன்னு நினைக்கிறேன். நம்முடைய பாரம்பரியமான நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய, வெளியில் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மிக எளிதாக மழைக்காலங்களில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஒரு ஹெர்பல் டீ தான் அந்த புதினா ஹெர்பல் டீ. எப்படி செஞ்சோன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? தினமும் இதை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம்.